தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்ப சிரிக்கிறதா இல்லை அழுவுறதானே தெரில. ஆனாலும் மாவீரன் படத்துல ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? எக்ஸாக்டா இந்த மீம்ல வர மாதிரி தான் இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல மட்டும் தான் இருக்குல்ல. இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா முதல்வரே அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றத பார்க்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்குநேரியில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. இன்னைக்குமே அதுலேருந்து நம்ம மீண்டு வரல. அது நடந்த என்ன 2-3 மாதம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 2-3 நாள் தான் ஆகுது. சாதிய பிரச்சனைனால தான் இது நடந்திருக்குன்ற ஒரு தகவல் வெளிவந்த நிலையில் இப்போ வரைக்கும் காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த 9 பேருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னு மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாங்குநேரி சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பலருடைய மனதை உலுக்கியிருக்கு. இன்னும் அதுலேருந்து நாங்கள் வெளியவே வரல அப்படின்னு நிறைய பேர் புலம்பி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் இடுகாட்டூர் அப்படிங்கிற பகுதியில் இதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதே சம்பவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதே மாதிரி அதே 9 பேர் கொண்ட கும்பல் 3 பைக்கில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள நுழைஞ்சு சரம் மாறியா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அருவாளால் தாக்கி இருக்கிறாங்க. என்ன காரணம் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் நியூஸ்லலாம் என்ன மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 9 பேரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக்குள்ளே போனாங்க, குடிச்சாங்களா இல்லையான்றதான் நமக்கு தெரியல. வெளியே வந்தவங்க நேராக அந்த பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல உள்ளே போயிட்டு ஆண்கள் பெண்கள்னு யாரையும் பார்க்காம சரமாரியே தாக்கியிருக்காங்க. அதில் ராஜ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து தேவையில்லாமல் வம்பிழுத்து அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசாயிருக்கு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 3 ஆண்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. அதனுடைய சிசிடிவி காட்சி கூட இப்போ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாங்குநேரி சம்பவம் முடிஞ்சு 1 வாரம் கூட முழுசா முடியல, அங்க நடந்த அந்த கொடூரத்தோட ஈரம் கூட காயல, அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் அதே மாதிரி அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நடந்திருக்கு. அப்படின்னா மக்களின் பாதுகாவலன்னு ஒருத்தர் மீசையை முறுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு, அவர் எங்க போனாரு? ஏதாவது முக்கியமான பிரச்சனைக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, இல்ல இந்த ஈரான் பிரச்சனையை சமரசம் பண்ணி வைக்கிறேன்னு வெளியே போயிருக்காரான்னு மக்கள் எல்லாம் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் 2 அடுத்தடுத்து நடந்திருக்கு ஒரே வாரத்தில். அப்படிங்கிறப்போ காவல்துறையினர் அந்த இடத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் இன்னும் பொறுப்பு டிஜிபியை நியமனம் பண்ணவே இல்லை? இந்த சில வாய்ஸ் அவடாலாம் விடுற குறிப்பான ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆவுனா போராட்டம் பேரணின்லாம் வருவாங்களே, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஏன் யாருமே இதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க, கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எக்கச்சக்கமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கள்ளச்சாராயத்துல இறந்து போனவங்களுக்கு நாங்க வந்து இவ்வளவு காசு கொடுக்குறோம் அவ்வளவு காசு கொடுக்குறோன்ற மாதிரி ஸ்பாட்ல இறங்கி வேலையெல்லாம் பார்த்தீங்களே, அது ஓட்டுக்காக. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கண்டுக்காம இருக்கீங்களே, இதுவும் ஓட்டுக்காக மட்டும்தானா? சரி, தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும் கிடையாது. இப்ப திமுக அரசை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டாம். தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் சட்ட ஒழுங்கின் லட்சணம். இன்னொரு பக்கம் கூட்டணியில வந்து நாங்க பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேத்து முதல்வர் அவர்கள் ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்திருந்தாரு. அந்த ரியாக்ஷன் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. மும்பை. ஆனா அதே சமயம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷொடேங்கர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எங்களுக்கு வந்து பெருசா இதுல ஓகே கிடையாது, 28 சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க, எங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக நிலைக்குமா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகும் இந்த கேள்வி வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ அவங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இது முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம் தான். பட் ஸ்டில் இன்னைக்குமே நான் எதை பத்தியும் பயப்பட மாட்டேன்னு ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு அமைச்சர், ஒரு துறை சார்ந்த அமைச்சர் இன்றளவிலும் இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துற வகையில தான் பேசிக்கிட்டு இருக்காரு.
திருப்பரங்குன்றம் தீபத்தூண் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா வராதான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமயத்துல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 5 பேர் கொண்ட குழு மேல போய் தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், வர வருடங்கள்ல இருந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவல்துறை சார்பில் இல்ல, இதுக்கு எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும், அந்த 5 பேர் அப்படின்ற குழுவை வந்து நாங்க முடிவு பண்றது எங்களுக்கு கால அவகாசம் வேணுங்கிறாங்க. எப்போ நீங்க இந்த பதில சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்க இந்த நிலைமையில சமீபத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது அதுக்கப்புறம் அவர் இல்ல அப்படின்லாம் மறுத்தாரு. பட் ஸ்டில் அவர் எப்படி ஒப்பிட்டு இருந்தார் அப்படின்னா, பிணங்களை வந்து சுடுகாட்டுல அதுக்கான இடத்துல தான் எரிக்கணும், அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தப்ப நான் கம்பேரே பண்ணலங்க அப்படின்ற மாதிரி என்ன சமாளிச்சாலும் இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு ஒரு முடிவே கொண்டு வராம இழுத்தடிச்சு காவல்துறையினர் சார்பிலையும் தமிழ்நாடு அரசு சார்பிலையும் என்னென்ன வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உச்சபட்சமா போய் நீதிபதியவே அவமதிக்கிற நிலைக்கும் போயிருக்காங்க. இன்று அவர் மேல பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே சரியில்லைப்பா, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, முதல்வர் என்னதான் பண்றாரு, எதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கம் போல அரசமாவே அரைப்போம், அதே இட்லியை ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி பிரச்சனை. எங்களுக்கு வந்து ஹிந்தி செட்டே ஆகாதுன்னு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கிற ஒரு போர்டை போய் புடுங்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ரயில்வே மேனேஜர் டிவிஷனல் ஆஃபீஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி எழுத்துக்கள், ஹிந்தி பெயர் இருக்கு. கர்த்தவ்ய துவார் அப்படின்னு குறிப்பிட்டு 3 லாங்குவேஜஸ்ல இருக்கு, தமிழ்ல, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல, இந்த மாதிரி 3லயும் இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற அந்த போர்டுமே இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் வழக்கம் போல ஒரு கொடியை ஏந்திக்கிட்டு ஹிந்தியை நாங்கள் ஒழித்தே தீர்வோம், அது வாட்டுக்கு சிவனேன்னு சிவத்துல கிடக்கு, அது உங்க யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சா, இல்ல இப்ப ஹிந்தி பிரச்சனைன்றது ஏதாவது பெரும்பான்மையா போய்கிட்டு இருக்கா, ஹிந்தினால இவங்க பாதிக்கப்பட்டாங்க, இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, இங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, மக்களை வந்து ஏதோ போற போக்குல வெட்டி போடுறாங்க. இது ஒரு மிருகத்தை கூட அப்படி பண்றதுக்கு மனசு வராது. ஆடு மாடு கோழியா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குமே தவிர இப்படி ரோட்ல சும்மா சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் போயிட்டு யாரும் வெட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட இல்லாம, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி இன்றளவும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ துறை சார்ந்த அமைச்சரோ யாருமே பேசல. இவ்வளவு அந்த ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, வேலை நடக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டாது ஃபேமஸ் ஆகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணும்னு விருப்பப்படலைன்னு சொல்லி சொல்லி நமக்கு வாய் வலிக்குது. அந்த ஆட்கள் கூட சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசுறதுக்கு ரெடியால. அவங்க வேற ஏதோ ஒரு இதை பற்றி பேச போயிட்டாங்க. தாவேக்காவில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. இங்க மக்கள் முக்கியம். நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க. டிஎம்கே சட்ட ஒழுங்கு, நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு செயல்படுவோம், பெண்களின் பாதுகாவலன், இந்த டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகள்லாம் வந்து அப்படியே தாறுமாற கத்துவாங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு. நீங்க எல்லாருமே எங்க தான் போனீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஏறி அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3லயும் இருக்கக்கூடிய அந்த நேம் போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பேசுவார் அப்படின்னு பார்த்தா முதல்வர் அவர்கள் இந்த நேம் ரிமூவ் பண்ணது ரிலேட்டடாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அகற்றப்பட்டது இந்திய எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான். அதுக்கப்புறம் ஒரு சில லைன்லாம் எழுதிட்டு கடைசியாக ஒரு லைன் போட்டிருக்காரு, தில்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்கே சட்ட ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கே, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? டெல்லிக்கு எதுக்கு போகிறீங்க? டெல்லி என்ன பிரச்சனை? டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாவது பிரச்சனையா இப்போ? இல்லை அங்கேருந்து ஏதாவது ஒரு போர் நடக்குதா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா? எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக மக்கள் வெளியே வர்றதுக்கு கூட யோசிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போய்கிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் ஹிந்தி நேம் போர்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு போடுறீங்களே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க. என்னைக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்? கரெக்ட், எலெக்ஷன் வருது, அப்போ விடிவு காலம் கிடைச்சிரும் தான். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே நாங்கள்லாம் இருப்போமானே தெரியலையே, ஓட்டு போடுறதுக்கே நாங்கள் இருப்போமான்னு தெரியல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றப்போ இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற டைலாகெல்லாம் வேண்டாம். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. இது எதையுமே பார்க்கலன்னா உங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக முதல்வர் அவர்களுடைய இந்த மாஸ் ரியாக்ஷன், இப்படி முடிச்சுட்டேன், அவர் முடிச்சுட்டேன்ற பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டேன்னு சொன்னாரோ இல்லை இந்த 5 வருஷத்தில்
மாசத்துல தமிழ்நாடையே மொத்தமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அது எனக்கு தெரியாதுப்பா. அது மீமெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் முதல்வரனுடைய இந்த முடிச்சிட்டேன் ரியாக்ஷனுக்கும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்துக்கும் நீங்க என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசுனுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.